ஒரு மனிதனோட வாழ்க்கையை 12 நிலைகள், நீ 12 நிலைகளை தாண்டி போகணும். நீ எத்தனை நிலையை தாண்டி போகிற அவ்வளோதான் இந்த கேள்வி. சும்மா வந்து மேஷலக்கணம் நீங்கள் எப்போ தான் இப்போ பார்த்தாலும் கரடு முரடு. நீங்கள் உண்மையிலே நீ கரடு முரடு மேஷலக்கணம் சொன்னால் உண்மையிலே மேஷலக்கணத்தில் அப்படி ஒரு பாசம், அப்படி ஒரு பரிதவிப்பு, அப்படி ஒரு சந்தோஷம், அப்படி ஒரு ஏக்கம், அவ்வளோ ஒரு சந்தோஷத்தில் இருக்க எத்தனையோ பேர் நம்ம பார்த்துருக்க முடியாது. எனக்கு மட்டும் அது மேஷலக்கணம் சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு அது மட்டும் பொறுத்த வரலம்பாங்க. சரி, எனக்கு ரிஷப லக்கணங்கிறாங்க. சார் நீங்கள் ரொம்ப சார் உங்களுக்கு தனுசு லக்கணம் சார், நீங்கள் ரொம்ப நல்லவர் சார். ஆனால் எல்லா கிருத்துவ வேலையும் தனுசு லக்கணமாக இருக்காது. அது வந்து மகர லக்கணம் கும்பலக்கணமாக இருந்தால் என்ன நடக்குங்கிறீங்க? எல்லா தில்லுமுள் வேலையும் பார்க்குது. இப்போ இந்த மகர லக்கணம் வந்துச்சுனாலே உண்மையிலேயே மகர லக்கணம் நல்லா கடுமையாக உழைக்கும். கடைசி வரையும் கடுமையாக உழைக்கும். 20 வயசில் உழைக்கலாம், 30 வயசு இருக்கலாம், 70 வயசுலேயுமே உழைக்கும் கடக லக்கணம். அதுக்கு நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு தசாபதி ஒன்று சொல்லிவிடுவோம். சார் உங்களுக்கு தசாபதி சார் வயசாயிடுச்சு. நாங்கள் என்ன சொல்கிறோம், நீங்கள் 12 லக்கணம் இந்த ஆதிபத்தியத்தை மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னாலே, ஏன்னா நீங்கள் ஜோதிடர் கூட தான் நான் பேசுகிறேன். இதே இல்லைன்னு வச்சுக்கலாம், உங்கள் ஜாதகத்தை டேட்டா பர்த் போடுவோம், டைம் சொல்லுங்கள், டேட்டா பர்த் சொல்லுங்கன்னு சொல்லி ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த லக்கணம் ஏன் நகரணும் அப்படின்னா, இந்த ஆதிபத்தியம் மாறும்போது மகர லக்கணத்துக்கு 4க்கு 11 கூடியவன் யார் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, நான் ஒரு உதாரணம் அடிக்கடி சொல்லுவேன். இந்த உதாரணம் கூட நான் நிறைய வீடியோவில் சொல்லுவேன். மகர லக்கணத்துக்கு அவிட்ட நட்சத்திரம் 1, 2. அவர் ஜென்ம லக்கணம் ஒரு ஜோசியரோட ஜாதகம், எனக்கு ரொம்ப வேண்டியவரோட ஜாதகம், எனக்கு ரொம்ப ஒரு பாரம்பரிய முறையில் நல்லா பலன் சொல்லக்கூடிய நல்ல ஒரு பலன். ஏன்னா எல்லா ஜோதிடத்துலேயும் அவங்கவுங்களும் பலன் என்ன சொல்கிறாங்களோ சொல்லட்டும். நம்ம ஒரு சரின்னோ தவறுன்னு நம்ம சொல்கிறது எந்த ரைட்ஸும் கிடையாது. ஜென்ம லக்கணம் துலா லக்கணம். இப்போ ஏஎல்பி மகரம், அவிட்ட நட்சத்திரம் 1, 2. இப்போ அவிட்ட நட்சத்திரம் 1, 2 போகும்போது 2 வருஷம் போகும். 2 வருஷம் 2 மாதம் 20 நாள் இதான் கணக்கு. இப்போ 4க்கு 11க்கு ஆதிபத்தியம். இப்போ 4, 11 தான் இவரை இயக்க போகுது. உங்களை இயக்குறது யார் அப்படின்னா 4, 11 தான் இயக்குது. இந்த செவ்வாய் எங்கே இருக்குன்னு தெரியல. நல்ல இடத்துல இருந்துச்சுன்னா நீங்கள் தப்பிச்சுக்கிங்க. நல்ல இடத்துல இல்லைன்னு வச்சிங்களேன், சிம்மத்தில் செவ்வாய் 8ஆம் வீட்டில், மகரத்து 8ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்குது. இப்போ எப்படி இருக்கும் பாருங்க. 4ன்னா வீடு வண்டி வாங்கின சொத்து சுகமா அம்மாவா, 11ன்னா அண்ணனா மூத்த சகோதரமா, இந்த அம்மாவும் அண்ணனும் சேர்ந்து இவங்க இடத்த பக்கத்து வீட்டுக்காரம்மா வீடை மாற்றி கட்டி விட்ட இடத்த இவங்க 2 பேரும் கேட்க போனால் இவனையும் சேர்த்து கொடுக்கணும்னு சொல்லியாரு. இந்த அம்மாவும் பிள்ளையும் போய் கேட்க போகிறாங்க. 4, 11 யாரு இவர் வீட்டிலே இல்லை. ஆனால் என்ன தெரியுமா, 3 மேலே பக்கத்து வீட்டாரமா கேஸ் கொடுத்துட்டு போயிட்டு 2 வருஷம் கோர்ட்டு கேஸ் அலைஞ்சாங்க. அதெல்லாம் எனக்கு துலா லக்கணம் 11 செவ்வாய்க்கு ஒன்றும் பண்ணாதுன்னாரு. பார்க்குற பார்வை எங்கேருந்து பார்க்குறோன்னு. இதனால் என்னென்ன சார், இப்போ இந்த நீங்கள் சொல்ல மாதிரியே இது இப்போ ஒரு ஜோசியர் எல்லோரும் சொல்கிறாங்க நல்லா இருக்குது 11 செவ்வாய், அவர் எல்லாத்திட்டையும் கெத்தாக இருந்துருவார். உடனே இந்த பக்கத்து வீட்டுக்கார இந்த கமெண்ட் குரூப் ஒன்று இருக்குது, எப்பவுமே எதை எடுத்தாலும் ஒரு குறை சொல்லும். இன்னும் அவ்வளோ ஜாஸ்தி தானே பார்த்தாங்க, 11 தானே இருந்துச்சு, நல்லா தானே, அப்புறம் ஏன் இப்போ கேஸ் போட்டு நல்ல நேரம் தானே சொன்னேன், பக்கத்து வீட்டுக்காரன் ஆரம்பிச்சிடும் இவ்வளோ. அப்போ இப்போ இந்த மாதிரி அந்த உண்மையான அந்த விஷயம் வந்து தெரியாதனால ஜோதிடம் கரெக்டாக இருக்குது, ஜோதிடர்கள் அதில் நிறைய பேர் இதாக இருக்குதுனால ஜோதிடர்களும் இதில் வந்து நம்ம குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே